ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். கடுந்தொருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடிச்சு நறுக்கின சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில ஒரு மிக்ஸி ஜார்ல ஜீரகம், தேங்காய், பூண்டு, தக்காளி போட்டு மிக்ஸில அரைச்சிக்கோங்க. தக்காளி எப்பவுமே மிக்ஸில் அரைச்சி தான் போடுவேன். எங்கள் பிள்ளைங்க எடுத்து வெளியே போடுங்க பறக்கிட்டு இருக்குங்க, அதனால நான் மிக்ஸில் அரைச்சிடுவேன். நீங்கள் வேணா அதிலே போட்டு வதக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளி ஊற எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வெள்ளை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்க போடுங்க. போட்டு கிண்டி விட்டு சிம்ல வச்சிருங்க. அப்படியே அந்த கிழங்குல வாசம் அந்த இதெல்லாம் குழம்புல அப்சர்வ் ஆகும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது சிம்ல வச்சிருங்க. போட்டுட்டு கொதிச்சு நல்லா வரணும். இறக்கி போகும்போது நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும். பார்த்தீங்களா, கிழங்கு நல்லா வெந்திருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா கிழங்கு முன்னாடியோட எப்படி நல்லா புஷ்னா இருக்கு. இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்பு டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். கருணைக்கிழங்கு புளி குழம்பு ரெடி. இது ரொம்ப நல்லது, எடுத்துக்கோங்க. இதை சாப்பாட்டுல அட்லீஸ்ட் வாரம் ஒரு ஆள் இது மாதிரி சாப்பிடுங்க. சரி, கருணைக்கிழங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. நீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.